வணக்கம் நேயர்களே. 2000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டு ஜனாதிபதி பயணமாகின்ற ஒரு அரிதான சம்பவம் இன்று இடம்பெற்றது. அது என்ன சம்பவம் என்பது சம்பந்தமாக இந்த காணொளியில் பார்ப்போம். அதற்கு முன்பதாக ஏன் இந்த சந்திப்பு இடம்பெறுகிறது என்ற விடயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒரு நாட்டினுடைய அதிபர் இவ்வாறு இன்னொரு நாட்டு அதிபரை தேடிச் செல்கிறார். ஏன் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது என்றால், வேறொரு நாட்டின் மீது இன அழிப்பு பிரச்சனைகள் தாக்குதல்களை மேற்கொண்ட காரணத்தினால்தான் அவருக்கு இந்த பிடியாணையை சர்வதேச நீதிமன்றம் விதித்திருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் அது என்ன நாடு என்று. ரஷ்யா உக்ரைன் மீது தொடுத்த போர் காரணமாக ரஷ்யா மீது பொருளாதார தடையை உலக நாடுகள் விதித்திருக்கிறது. சர்வதேச நீதிமன்றம் பிடியாணையை பிறப்பித்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன்னை சந்திக்க ரஷ்ய அதிபர் புடின் செல்லுகின்றார். உலகமே வியந்து பார்க்கக்கூடிய இந்த தருணம் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அரிதான சந்திப்பாக ஒரு நாட்டு ஜனாதிபதி வடகொரியா அதிபரை சந்திக்கின்றார் அவருடைய நாட்டில். இது உண்மையில் ஒரு பரபரப்பான ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. வடகொரியா என்பது ஒரு மறைந்த மர்ம பிரதேசம், ஒரு நாடு. ஏனென்றால் அங்கு யாரும் என்ன நடக்கிறது என்று கண்டுபிடிக்கவே முடியாது, யாரும் செல்ல முடியாது. அங்கிருந்து வெளியேறுவது என்றாலும் பயங்கர கடினம். அவ்வாறு இருக்கையில் ரஷ்ய அதிபர் புடின் இன்று சந்திக்கின்றார். பாரிய பட்டாளங்களுடன் அவர் வடகொரியா நோக்கி புறப்படுகின்றார். இந்த நேரத்தில் உக்ரைனுடனான போரில் ரஷ்யாவிற்கு பல ஏவுகணைகள், மின்னணு சாதனங்களை வடகொரியா வழங்கி வைத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல வடகொரியாவுக்கு ரஷ்யாவும் பல ஆயுத உதவிகளை வழங்கியது என்றால் அதுவும் உண்மைதான். இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா மற்றும் நாடுகள் இந்த சந்திப்பை எவ்வாறு பார்த்து கொள்ளப் போகின்றன? ஏனென்றால் இப்பொழுது கொரிய தீபகற்பத்தில் வடகொரியா தென்கொரியா மோதல் இடம்பெறுவதற்கான ஒரு ஒரு சிறு புள்ளிதான் இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் போர் வெடிக்கலாம். இந்த நேரத்தில் ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள், ஆதரவு நாடுகள் வடகொரியாவிற்கு எதிரான கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். வடகொரியா எதையும் கேட்பதாக இல்லை. இந்த நேரத்தில் ரஷ்ய அதிபரும் பிடியாணை பிறப்பிக்கின்ற சந்தர்ப்பத்தில் வடகொரிய அதிபரை சந்திக்கின்றார். இந்த சந்திப்பானது ஆக்கப்பூர்வமாக அமையுமா என்பதுதான் உலக அரசியல் அரங்கில் இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. ரஷ்ய அதிபர் புடினும் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னும் சந்திப்பது ஆக்கப்பூர்வமான விடயங்களை தருமா, அல்லது ஆளாளை பாதுகாக்கின்ற விடயங்களாக மட்டுமே அமையுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை தினம் செய்திகள் பெரும்பாலும் வெளியே வந்துவிடும். என்ன பேசினார்கள், என்ன நடக்கப் போகிறது என்பது தொடர்பாக அதை உடனடியாக உங்களுக்கு வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இணைந்திருங்கள் எங்களுடன். நன்றி, வணக்கம்.